வச்சிருக்கோமா. ஸோ குட் மார்னிங் தா. வாய் இருந்தாலும் இழுத்துட்டு போயிடாம அப்படி. யாரை சொல்ற? என்ன கேட்டீங்க? இல்லை வாய் இழுத்துட்டு போயிடாமன்னு சொல்லல, அதை தான் யாரை சொல்லன்னு கேட்டேன். ஐயோ நான் எங்க அப்படி சொன்னேன்? இப்போதானே சொன்னேன், என் காதில் விழுந்துச்சு. ஏத்தி அப்படி சொல்லலட்டே, டைல்ஸ்லேயே இருக்கிறது காலில் இழுத்துட்டு போகுதுல்ல, அதுக்குள்ளேயும் நடிச்சிருவோம்மா. எத்தே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கே போகிற காலையிலே? வீட்டு வேலையை யார் பாப்பா? அதான் நீங்கள் இருக்கீங்களா பாருங்க. உனக்கு நான் மம்மியாரா இல்லை எனக்கு நீ மம்மியாரா? நான் சொல்கிறத கேளுப்பா. எத்தே அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து வேணாலும் செஞ்சு வைக்க உங்களுக்கு போதுமா? என்னடி சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கேன். வாழ்க்கையில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரதான் இல்லையோ, அதெல்லாம் கடந்து வரணும். சரி என்ன திமிர் பிடிச்சவளா இருக்காமா இவெல்லாம் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கஞ்சி ஊத்து வளர்க்கும். அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்தே. பாம்புக்கு அது என்ன பேசினாலும் அப்படி கேட்டுருது. ஏக்கா உங்க மன்மதாங்க ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு. யாருல? அதான் உங்க கோதல் கணவர். ஏல கிண்டல் பண்ணதில்ல, சத்தியமா தாமே அதுலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப நேரமா பார்த்தேன். போய் பேசலாம் நினச்சா, ஆனால் எனக்கு பயமா இருக்கு. நீ வேணா போய் பார்க்கியா என்ன ஏதுன்னு? அவங்க இதுக்குள்ள காலையில இந்த சைடு வர போறாங்க, வேலை வெட்டி இல்லாதவங்கள அவங்க. வேலை மெனக்கிட்டா அப்ப நான் என்ன பார்த்துட்டு வந்து பையன் சொல்றேன். அங்கதான் நின்றுட்டு இருக்காரு, பார்த்தா பாரு, பார்க்காடி போய் கடாப்பா. சரி சரி கோச்சிக்காத. எதுக்கு வந்து நிற்காங்க தெரியலையே. காப்பி வேணுமா? போட்டுட்டுப்பா. ஏன்ல ஒத்தையில போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீனு வரியா? பா நான் ஒன்றும் வரல, அது பாட்டுக்கு நின்றுட்டு போகிறாங்கப்பா, நான் போகல. அப்புறம் அம்மா காலையிலேயே எங்கே போய் தொலைஞ்சேன்னு ஏசுவா, நமக்கு தெரியாது. ரொம்ப நடிக்காதானே, நீ எப்படிப்பட்ட ஆள் பார்க்க ஆசையாக இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். பல்ல கட்டாமப்பா, அம்மையை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸில் தம்பி, கூப்பிடாதானே சின்ன குட்டி. இந்த மாதிரி அக்காங்கெல்லாம் இருந்தால் போதும், நம்ம உயிர் போயிடும். செல்லக்குட்டி பூச்சிக்குட்டின்னு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஏன் கதி என்ன ஆக போகுதுன்னே தெரில. ஆண்டவரே, என்ன காலையிலே வந்து இங்கே நின்ற மாதிரி இருக்கு? இந்த பக்கமாக வந்தேன், உன்னை பார்க்கலாம்னு நின்றுட்டே இருக்கேன். எப்படி இந்த சைடு தானே வருவேன், அதனால நின்றுட்டு இருந்தேன். என் தம்பி தான் வந்து சொன்னான் நீங்கள் அதில் நின்றுட்டு இருக்கீங்கன்னு. உன் தம்பி நான் பார்க்கவே இல்லை. தூரத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னான். நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க இன்னைக்கு? நேற்று நான் நீ பைக்கில் கூட்டு போனல, அதே எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க போல. அச்சோ, அப்புறம் என்னாச்சு? அதுக்கு முன்னாடி நான் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிருந்தாலாம், அவளை தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா ஃபுல்லாக நம்ப மாட்டாங்க. எதுக்குன்னா நான் அன்றைக்கி கொஞ்சம் லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். என்னது லவ் பண்ணுறது சொல்லிட்டீங்களா? ஏன்ட்ட சொல்லவே இல்லை. அது அன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால தான் நான் சொன்னேன். அதுக்கு உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? யாருன்னு கேட்டாங்க. ஆனால் ஒன்றையும் தெரியாது, சும்மா சொல்லி வச்சுருக்கேன், வேறு பொண்ணை லவ் பண்ணுறேன், எனக்கு பொண்ணு பார்க்காதீங்க, நான் வரமாட்டேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பொண்ணாக பார்க்காங்க? ஆமாம்மா, பொண்ணு தான் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்க்கணும் வாங்க சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டாலாம், அதனால் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. பயமாக இருக்குங்க. நீ ஏன் பயப்படுற? நான் தான் இருக்கலாம். அப்படியே ஏதாட்டும் ஒரு நாள் தூக்கிட்டு போய் தள்ளிக்கிட்டு மாட்டேன். வாங்க, நீங்கள் எப்போ பார்த்து எப்படி சிரிச்சுட்டே இருங்கண்ணே, அதான் நல்லா இருக்கு. காலையிலேயே டென்ஷன் ஏற்றி விட்டாங்க, என்ன பண்ண? உங்கள் அம்மாவுக்கு இனியே பிடிக்குமா? தெரியலையேம்மா, பிடிக்கலனாலும் என்ன, எனக்கு பிடிச்சிருக்கலாம். பாருடா கரவாச்சிக்கு வைக்கத்த. போங்க, நீங்கள் மட்டும் என்ன கலராக தான் இருக்கீங்க. சரி வரட்டா, காலையிலேயே அரட்டை பார்த்தா பிரச்சனையே இருப்போது. சரி நானும் போகிறேன். எங்கள் அம்மா காலையிலே தாடுவா எங்கே போய் தொலைஞ்சேன்னு. வரேண்ணே, டாட்டா. பார்த்துப்போ. என்ன கலா காலையிலேயே அவசர அவசரமாக அந்த மாதிரி இருக்கு? நீங்கள் சொன்னீங்களா ஒரு பொண்ணு, அதை பேசி முடிச்சிடுவோமா என் மகனுக்கு? உன் மகன்கிட்ட கேட்டு சொல்கிறதுனால உன் மகன் சம்மதிச்சிட்டானா? அவன் எங்கே சம்மதிக்கிறது, நானே பிடிச்சி கட்டி வைக்கலான்னு பார்க்கேன். காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு பார்க்கேன். இல்லைன்னா நம்மளை அசிங்கப்படுத்தாலும் படுத்திடும். விருப்பத்தோடு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா விருப்பம் இல்லாமல் வாழ்றது என்ன வாழ்க்கை? ஒரு வார்த்தை கேட்டுக்க பிள்ளைகிட்ட. அது ஏன் அவனை கேட்கணும்? நம்ம கேட்டோன்னா அவன் தாலி கட்டி தானே ஆகணும். காலையிலேயே புரளி பேசுறதுக்கு வந்தாச்சா? இவங்க வீட்டில் வேலை வெட்டியே இருக்காது போல, காலையிலேயே வந்துடுவாங்கம்மா பழக்கம் விடுறதுக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என் மகனும் இப்படி தான் பிடிக்காமல் இருந்தால் கல்யாணமே. அப்புறம் என்னென்னு கேட்டால் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன்னா வேறு என்ன பண்ணாலும் அதே பொண்ணையே கட்டி வச்சிருக்கேன். நீனும் அதேமாதிரி கேளு. ஓ மகனும் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பிடிக்கலாங்களா? நம்மளை பற்றி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆமாக்கா, என்கிட்ட எப்போ சொன்னானா ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு? நான் தான் அதுக்கு முன்னாடி சட்டு பிடிச்சி கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன். கலா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாள், அப்போ அந்த பிள்ளையை கட்டி வைக்க வேண்டியதானே? அந்த பிள்ளை யாரோ எவரோ நம்ம அந்தஸ்துக்கு தான் அந்த பிள்ளை இருக்காண்டாமா? வாழ்க்கை வாழப்படுறது அவங்க தான், பார்த்துக்க. அதெல்லாம் அப்புறம் கிடக்குது. நீங்கள் ஒரு பொண்ணு சொன்னீங்களா, அதை மட்டும் என்ன சொல்லுங்கள் சரியா? சரி சரி சொல்கிறேன், நான் வரேங்க்கா. பொம்பளை பையன் ஆசைப்பட்ட பிள்ளையை கட்டாம பணக்காரன் வீட்டு பொண்ணு வேணுமா? பணக்காரன் வீட்டு பொண்ணு என்ன பொம்பளை எவ்வளோ? யார்கிட்ட அது ஏசிட்டே வரீங்க? அவன் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருந்தேன், கேட்டு வந்தா, அதை பேசிகிட்டு இருந்தேன்.
அதுக்கேன் ஏசிட்டே வந்தியே? அந்த பையன் வேற ஒரு பொண்ணை விரும்புறான், அதை பிடிச்சி கட்டி வைக்க வேண்டியதானே. பணக்கார வீட்டு பொண்ணு தான் வேணும்னு இருக்கா. இவளே இந்த ஆளு பெரிய பணக்காரன் சொல்லி தான் ஓடி வந்தவா. ஆமா, அவனுக்கு பொண்ணு பார்க்கலாம். பொண்ணு அந்த பொண்ணை சும்மா கட்டி வைக்க வேண்டியதானே. இந்த பொம்பளைலாம் யார்த்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பார்த்துருப்பேன், நம்ம தெருவிலே கடைசி வீடு அதான். அவன் ஒரு கருப்பாக இருப்பான். கடைசி வீடுனா அந்த பெரிய கார வீடா? ஆமாம்மா, அதான். என்ன வரத்து வர பொம்பளை. சரி சரி, சாப்பிட வாங்க. நான் அதான் தேடி வந்தேன், சாப்பிட்றது காலை காணுமேனு. ஆமாம், காலையிலே வந்துட்டா பொண்ணுன்னு விரும்புகிற பிள்ளையை கட்டி வைக்காம. சரி சரி, என்னென்னு போயிட்டு போகிறாங்க, வாங்க நம்ம போவோம். மைனி, என்னம்மா எங்கே வரீங்க மைனி? சும்மா தான் வெளியே அம்மா வீட்டு வர போயிட்டு வரலான்னு இருக்கேன். வரைய நீ? வர மைனி, வீட்லேயே இருக்க ரொம்ப போர் அடிக்கி, அதான் எங்கே போறீங்கன்னு கேட்டேன். போமா, நல்லா பிடிச்சிட்டேன். மைனி, அதுலேயே அம்மாவுக்கு உங்களுக்கு சந்தேகம். உங்கள் அம்மா எனக்கு தான் சண்டை போடாமல் இருந்தாங்க. வேலையை பாருனாங்க, வந்து பார்க்க சொல்லிட்டு எஸ்கேப் போயிட்டேன். எப்படி மைனி இந்த மாமியார் பாருங்களா சமாளிக்கீங்க? சமாளிச்சு தான் ஆகணும், இதெல்லாம் நீங்களும் கற்றுக்கோ, கற்று ஆகணும். என்ன மைனி திடீர்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போறீங்க? கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்களா எல்லாரும், அதனால தான் நானும் போகிறேன். ட்ரெஸ் எடுப்பியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெளிலலாம் போயிடுச்சா? சேஃப்டியாக இருக்கீங்களா எல்லாரும்?